ஜாதி மலரணிந்து மச்ச விழியழகி உச்சமில்லாத ரூபி. ஆமா, உச்சமில்லாத ரூபி. பல பருவமுள்ள சோழ குயில போல என்னுடைய பெயரோ உங்களுடைய பேரோ மாணிக்கவல்லி. அப்படி உங்களுடைய பேர் மாணிக்கவல்லியாக இருந்தாலும் உங்களையும் பெற்றெடுத்தாங்களே தாய் தந்தை. ஒரு நாள் 3000 தசை வினாடி அங்கத்திலே சுமந்து பெற்றாங்களே என்னுடைய தாய் தந்தை அத்தனை உங்க அம்மா தாய் டீ காபி போண்டா பச்சி யாரு எப்படி தெரியுமா பெற்றாங்க? எப்படி பெற்றாங்க? என்னுடைய தந்தையார் பெயரோ வனராஜன். ஆமா. என்னுடைய தாயார் பெயரோ வனவல்லி. வனவல்லிக்கும் அப்படி இருந்தாலும் நான் ஒண்டி ஒருவராக பிறந்திருந்தாலும் 2 தக்க 16 பருவ மகையுடனே சரி எனக்கு ஆயிப்போச்சு. எனக்கு ஆயிப்போச்சு. உள்ள பாரு கேள்ல தண்ணி அவளுக்கு 10 ஆயி போச்சா பீ போச்சா? ஐயோ அது இல்லடி, நான் வீட்டுக்கு தூரமாயிட்டேன். என்ன இங்க இருந்து 40 கிலோமீட்டர் போயிருப்பியா? அண்ணா அதுல நான் எப்படி சொல்லட்டும்? மாயனத்தா போச்சுனே சொல்லுவேன். அண்ணா நான் பெரிய மனுஷி ஆயிட்டேன். என்ன 90 வயசா? ஐயோ என் கையில வேப்பலை கொடுத்துட்டாங்க. ஏன் பேய் பிடிச்சிக்கிச்சா? என் முன்னாடி உலக்கி போட்டாங்க. தாண்டறதுக்கு வழி இல்லாதியா? ஐயோ நான் என்னன்னு பதில் சொல்லிட்டு அதுக்கு பதில் வச்சிருக்கானே. என்னடா பண்ண? அண்ணா என் கையில வேப்பலை கொடுத்திருப்பாங்க. ஒரு மூலையில உட்கார வச்சு ஐயோ எங்க தாய்மா மூட்டார்ல வர சொல்லி எனக்கு என்ன கொடுத்திருப்பாங்க? எனக்கு 16 பருவ மங்கையுடனே பாரு என்னது தெரியலையே. தாலிட எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. மன்னவரை கட்டின தாலி மாறு மட்டும் தொங்குது. என்னையா வரும்போது உள்ள பொடக்கால தொங்கிட்டு இருந்துச்சு. அது மஞ்சள் பூசி இருக்கு. கோயிலே குண்டியாவீங்களா? மன்னவரை கட்டின தாலி ஆமா காது மட்டும் தொங்குது. கண்ணம்மா குண்டியா கட்டின தாலி ஆமா பூமி பார்த்து தொங்குது. காசா போனமா நாளைக்குமா தொங்க போகுது. மாலையிட்ட மன்னவர் யாரு யாரு பேர் சொல்லும் போது எனக்கு அப்படியே
தொப்புளு கீழே புரு புருன்னு ஆச்சி சாமி இப்பதான் டீ வைக்க சொல்லிக்கிறேன். எதுக்கு? ஒரு டம்ளரை உள்ள வாங்கி அடிச்சு விட்டு பூச்சில அப்படியே செத்து போயிடும். ஐயோ அவருடி முடியாது. ஏண்டி? நான் இப்பதான் ஊசி போட்டு வந்தேன். என்னத்துக்கு? முன்ன மாதிரி என்னால அவுக்க முடியலையா? என் மன்னவர் யார் தெரியுமா? யாரு சொல்லு. அம்மா மாலை தரித்ததோரே செத்து போயிடும். யாரு? என்னுடைய மாலையிட்ட மன்னர் யாரு? உனக்கு தெரியாது? தெரியலையா? அண்ணா, ஆமா, என் மந்திரி தானே நீ. ஆமா, உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதா? மாலையிட்ட மன்னர் எனக்கு தெரியும். கண்ணம்மா, என்னுடைய மன்னவர் பெயரோ மரகதராஜன். உங்களுடைய பேரும் மாணிக்கவல்லி. ஆமா. ஏமா மரகதராஜனுக்கும் மாணிக்கவல்லிக்கும் காலகாலத்துல பிறந்த குட்டி கண்ணண்ணா, வாழைக்கு ஒரே குலை போல ஒரே ஒரு ஒண்டி ஒரு மகளாக பெற்றெடுத்தேன். யாரு? அவளுடைய பெயர் தான் மரகதவல்லி. ஆனா மரகதவல்லி நான் வந்து என்ன காரணம் தெரியுமா? சீக்கிரம். சரி சரி, அவங்க வீட்டுக்காரு கூட்ட சொன்னாங்க. அப்படியே பார்க்கலாமா?
கொங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய பலஜாதி மலர்களை பறித்து வந்து சரி. பன்னிரால் உங்கள் பாதங்களை கழுவி எடுத்து பட்டாடியால் திரித்து உங்கள் திவ்ய பொற்படி பாதங்களுக்கு நான் வந்தனம் செய்கிறேன் சுவாமி. பேஸ். கன்னியா தேவி, கணவனை கண்கண்ட தெய்வம் என்று சொல்லி வணங்கக்கூடியவள் எத்தேச்சு காலம் உத்தமையாக வாழலாம். சரி சரி. கட்டிய கணவனை மதியாதவள் ஒன்றி பணமரத்துக்கு பேய்க்கு சமானம் என்று சொல்வான். தாய் பேச்சு கேட்காத பிள்ளை தட்டுவாடி பிள்ளை, ஊரு பேச்சு கேட்காத பிள்ளை ஊதாடி பிள்ளை, தாய் தந்தைக்கு சோறு போடாத பிள்ளை தருதல பிள்ளை என்று சொல்வான். அதனால கட்டிய கணவனுடைய பாதத்தை வடிந்து விடினால் நீ எப்படி வாழ வேண்டும் எப்படி தெரியுமா? சுவாமி? கண்ணே எந்த திருப்பதம் மலர், கண்ணே நீ வந்த பூ வீசலாரே. கன்னியா தேவி, எப்படி என்னுடைய பாதத்தை படித்த படினார். நமது நாட்டில மஞ்சள் குங்குமத்துடன் பூவும் பொட்டுடன் சுகசேமத்துடன் வாழ கடமை. அப்படியா? உண்மைதான் தேவி. மன்னா, ஆஹா. வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னால் வாழ்ந்திருப்பேன் இவ்வையகத்தில் கோடான கோடி காலம். வாஸ்தவம். மன்னா, அரண்மனையில் 1000 தாதிமார்களோடு கொஞ்சம் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது என் அதிசீக்கிரமாக வரவழைத்த காரணம் என்ன? கன்னியா தேவி, உன்னை நான் எதற்காக அழைத்தேன் தெரியுமா? ஒரு சந்தோஷமான வார்த்தை. என்ன சுவாமி சந்தோஷமான? ஏனென்றால் நமக்கு இருப்பா பேசு. ஏதோ பேசி முடிச்சுட்டு உடுங்க பாக்கலாம். நாங்களும் சத்த கூறி பேசுறோம். சரி சரி. கன்னியா தேவி, மன்னா, சந்தோஷமான வார்த்தை என்ன தெரியுமா? என்ன சுவாமி விஷயம்? ஆனா நம்மளுக்கு இருவருக்கும் பிறந்தது ஆமா ஒரே ஒரு ஆண் குழந்தை, ஆமா பெண் குழந்தை. ஒரே ஒரு பெண் குழந்தை. ஆமா நமக்கு பிறகு ஆண் குழந்தை கிடையாது. ஆமா சுவாமி. நமக்கு பிறகு இந்த நாட்டை ஆளுவதற்கு ஆண் குழந்தை கிடையாது. ஆமா. நமக்கு பிறந்தது ஒரே ஒரு பெண் குழந்தை. அவருக்கு நாம நல்லா இருக்கும்போது காலாகாலத்துல ஒரு திருமணம் செய்யணும். ஆமா. திருமணம் செய்து அவருடைய வகுத்திலே ஒரு ஆணா பெண்ணாக பிறந்தால் ஆட்டம் சொத்து பேரனுக்கு தானே. அதனால நமக்கு பிறகு இந்த நாட்டை பேர பிள்ளை ஆளட்டுமே. அதனால நமது மகளுக்கு திருமணம் செய்யலாம் என்னுடைய மனசுல ஆசை. அப்படியா? என்னுடைய மனசுல எப்படி? மன்னா, நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. அப்படியா? நம்மளுடைய மகனுக்கு கல்யாணம் செய்ய போறோம். நம்மளுடைய மகளுக்கு 16 வருடம் ஆகிவிட்டது. கன்னி பருவத்திலிருந்து மங்க பருவம் அடைந்திருக்கிறார். நம்மளை போல ராஜாதி ராஜர்களும் மன்னாதி மன்னர்களும் அடிமுடி தாங்கிய வேந்தர்களாம். மரகத ராஜா ஒரே ஒரு பெண் குழந்தை பிறந்து இவ்வளவு வயதாகி திருமணம் செய்யாமல் இருக்கிறார். அப்படி என்று நம்மளை பார்த்து கையை தட்டி நைப்பார்கள். அதுக்கு முன்பதாக நமது மகளுக்கு திருமணம் செய்யலாம். என்னுடைய மனசுலயே ஆசை, என்னுடைய மனசுலயே ஆசை. ஆமா சுவாமி. அப்படி இருந்தாலும் பொழைக்க போறது நாம கிடையாது, நம்மளுடைய மகதான் போய் பொழைக்க போறா. அதனால அவ மனசுல என்ன இருக்குதுன்னு தெரியவில்லை. தெரியல. ஆனால் நமது மகள் சரி சிறு வயதில் இருந்து வாலி மாயி ஆமா பள்ளிக்கு செல்வது, பாடங்களை படிப்பது. என்ன
பள்ளிக்கு செல்வது பாடங்களை படிப்பது தாய் தேனுடைய பாதத்தை படிவது இதுதான் அவருடைய மகளுக்கு தெரியும். ஆனா அவளை எங்கேயாவது கூட்டி போயிருக்கிறியா? பக்கத்துல பாப்பட்டி பட்டி கூட்டி போயிருக்கிறியா? இல்ல சுவாமி. மஞ்சள் கருவை கூட்டி போயிருக்கிறியா? இல்ல எங்கேயும் கூட்டிட்டு போனது இல்ல. எங்கேயுமே வலசுக்கு கூட்டி போனதில்ல. ஆமா. அதனால நமது மகள் பள்ளிக்கு செல்வது பாடங்களை படிப்பது அரண்மனைக்கு வருவது தாய் தேனுடைய பாதத்தை படிவது இதுதான் தெரியும். அதனால நம்மளுக்கு மகளுக்கு திருமணம் செய்யலாம் என்று எனக்கு ஆசை, உனக்கு ஆசை. அதனால தந்தையார் அழைத்தார் என்று சீக்கிரம் அவருடைய மகளை அழைத்துக் கொண்டு வா. சென்று வா.